சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன அமைதியா நிக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. என்ன இது? ராஜினாமா லெட்டர் மேடம். ராஜினாமா லெட்டரா? ஆமா மேடம், நாங்களே ராஜினாமா பண்ணிடுறோம். எப்படி எங்களை வேலையை விட்டு தூக்கத்தான் போறீங்க? நீங்க சொல்றபடி கேட்டா எங்களுக்கு வேலை மட்டும்தான் போகும். ஆனா எங்களுக்கு குடும்பம் மட்டும்தான் மேடம் முக்கியம். நாங்க வேலை பார்க்கறதே எங்க குடும்பத்துக்காகத்தான். குடும்பத்தை இழந்துட்டு இந்த வேலையை வச்சு என்ன மேடம் பிரயோஜனம்? அப்போ உங்களுக்கு பொற்கொடி மிரட்டுறாங்களா? சொல்லுங்க, பொற்கொடி உங்களை மிரட்டுறாங்களா? ஆமா மேடம். ஆனா அது சும்மா வார்த்தையில விடுற மிரட்டல் இல்ல மேடம். அவங்க சொன்னா செஞ்சிடுவாங்க. அதனால தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க மேடம். எங்களுக்கு வேற வழி இல்லாம தான் நாங்க அந்த பர்மிஷனை கொடுத்தோம். இன்னும் அவங்க என்ன கேட்டாலும் நாங்க செஞ்சுதான் ஆகணும். இங்க அவங்க வச்சதுதான் சட்டம். அதை மாத்த யாராலும் முடியாது மேடம். மேடம், சாயங்காலம் நடக்க போற ஏலம் சின்ன விஷயம்தான் மேடம். ஆனா அதுல கூட அவங்கள யாரும் எதுக்க மாட்டாங்க. அதனால பேசாம நீங்களும் அவங்களுக்கு வளைஞ்சு போறதை தவிர உங்களுக்கு வேற வழி இல்லை மேடம். என்ன இது? எது? தலையில ஏதோ பூ வச்சிருக்கீங்க? ஆமா, செண்பக பூ வச்சிருக்கேன். அழகா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எல்லாரும் ரோஜாவை தானே ஒத்த பூவா வச்சிருப்பாங்க. நீங்க என்ன செண்பக பூவை வச்சிருக்கீங்க? அதுவா, ஒன்னே ஒண்ணுதான் பூத்து இருந்தது. அதை அப்படியே விட்டுருக்கலாமே. ஒரே ஒரு பூவை எப்படி வச்சிருக்க முடியும்? வெற்றி, இது செண்பக பூ. இந்த ஒரு பூ இருந்தா வீடே அவ்வளவு மனமா இருக்கும். தலையில ஒரு பூவை வச்சிருந்தாலே போதும். 2 நாளைக்கு அதோட வாசம் தலைமுடிய விட்டு போகவே போகாது. அப்போ பெண்களின் கூந்தலுக்கு பூக்களால் தான் மனம்னு நக்கீரர் சொன்னது சரிதான் இல்ல? என்ன வெற்றி, சங்ககால புலவரெல்லாம் கூப்பிடுறீங்க? எனக்கு செண்பக பூனா ரொம்ப பிடிக்கும். எங்க கிடைக்கவே இல்ல. இந்த ஒரே ஒரு பூதான் இருந்தது. அதனாலதான் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். போதுமா? வெற்றி, நக்கீரன் பாவம், விட்டுருங்க. சரி சரி. உங்களுக்கு செண்பக பூனா அவ்வளவு பிடிக்குமா? ஆமா. மொழியிலே மொழியாய் உன் பெயர் சொல்லாமல், விழியிலே விழியாய் உன் முகம் பார்க்காமல், உயிரினில் உன்னையே நான் புதைத்தேன் என்றே புரிந்திட முன்னே உன்னை பிரிந்தேன் அன்பே. நிதமும் கனவில் உன்னை தொலைவில் காண்கிறேன். அதனால் இரவை நான் நீள கேட்கிறேன். எழுத்து பிழையாய் என் கவிதையானதே, எனக்கே எதிரி என் இதயமானதே. வெற்றி, புதுசா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க போல. அம்மா, சுந்தரிக்கு செண்பக பூனா பிடிக்கும்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு போன இடத்துல செண்பக பூ கிடைச்சது, அதான் வாங்கிட்டு வந்தேன். நாளைக்கு சுந்தரிக்கு கொடுக்கலான்னு தான். பரவாயில்லையே, நீயும் ஒரு பொண்ணு மனசுக்குள்ள எப்படி நுழையணும்னு புரிஞ்சுக்கிட்ட போலயே. அவளுக்கு பிடிச்ச பூ கிடைச்சதும் அவளுக்காக நீ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா உன் மேல பிரியப்படுவான்னு நினைச்சுதானே வாங்கிட்டு வந்திருக்க. அப்படிலாம் இல்லம்மா, பிடிக்கும்னு சொன்னாங்க. போன இடத்துல யதார்த்தமா கண்ணில் பட்டுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். புரியுது புரியுது.
பூவிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். சரி, காலையில அவளை பார்த்து கொடுக்கும்போது உன் மனசுல இருக்கிறத பக்குவமா சொல்லிட்டு கொடு. நேரம் வரட்டும்னு தயங்கிக்கிட்டே இருக்க கூடாது, புரியுதா? தலைய மட்டும் ஆட்டினா பத்தாது, நிச்சயமா சொல்லணும். பதறாத காரியம் செதறாததான். ஆனா ஆரம்பிக்காத காரியம் எப்படி நல்ல முடிவை கொடுக்கும்? சரி, வா சாப்பிடலாம். என்னையா இந்த ஏலமும் வழக்கம் போல தானே? அப்புறம் புதுசா ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்த்தியா? பொற்கொடி அக்கா இருக்கிற வரைக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நாம வேடிக்கை பார்க்க தானே வந்தோம், அத பாப்போம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. எல்லாரும் வந்தாச்சா? ஏலத்தை ஆரம்பிக்கலாம். ஏலம் கேட்கறதுக்கு முக்கியமானவங்களே இன்னும் வரல, அதுக்குள்ள எப்படி நீங்க ஏலத்தை ஆரம்பிப்பீங்க? யாரு வரலங்கிறது எனக்கு அவசியம் இல்ல. இன்னும் 3 நிமிஷத்துல ஏலம் ஆரம்பிக்கும்.